மக்களுக்கு தேவையான அரசுன்றது மக்களே முடிவு பண்ணிட்டாங்க. மீண்டும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு 2027 தேர்தலில் திரும்பவும் தளபதி ஸ்டாலின் தான் வருவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நிறைய பேர் விஜய் அண்ணா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா அவர் வருவாருன்னு சொல்றாங்களே, அதை என்ன நினைக்கிறீங்க? அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மாதம் ஒரு 10,000 சம்பளம் தேவை. நான் எனக்கு பத்தல. அப்போ நான் அதிகப்படியாக சம்பளம் கொடுக்குற இடத்துக்கு தான் நான் போவேன். அப்போ இன்னொரு இடத்துல ஒரு 25,000 கொடுக்குறாங்க. எனக்கு இந்த 10,000 பெருசா, 25,000 பெருசா? 25,000 சம்பளத்தை விட்டுட்டு நான் 10,000 வேலைக்கு வருவேன், வரமாட்டேன். அப்போ 10,000 வேலையிலேருந்து நான் 25,000 போயிட்டேன். அப்போ இந்த 25,000 வேலையை விட்டுட்டு நான் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு நான் ரோட்டுக்கு இப்படி வர முடியும்? இன்றைக்கி இந்தியா லெவலில் விரல விட்டு சொல்லுகிற அளவுக்கு நடிகர்கள், அதுவும் சவுத் இந்தியாவில் இன்றைக்கி பார்த்தா மகேஷ் பாபு, ஜூனியர் என்டிஆர், தமிழ்நாட்டில் இன்றைக்கி சிம்பு, தனுஷ், சூர்யா, அஜித், விஜய். இப்போ இதில் டாப்னு பார்க்க போனாக்க விஜய் கிட்டத்தட்ட ஒரு 250-300 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு நிலையை தூக்கி போட்டு அரசியலுக்கு வரத்துக்கான தேவைகள் என்ன இருக்குது? 250 கோடி ரூபா சொத்து, நீ ஒரு சம்பளம் வாங்குற ஒரு படத்துக்கு சம்பளத்தை வாங்கி இன்றைக்கி நீ தேவையான அளவுக்கு ஒரு 10,000 கோடி சேர்த்துட்ட. நீ சொத்து சேர்த்துட்ட. இதுக்கு பிறகு என்ன பண்ணலாம்? அப்போ உனக்கு மத்தியில் எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை அகற்றணும், மீண்டும் வராத அளவுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு திட்டம் திட்டுறாங்க. அப்போ அந்த திட்டத்துக்கு இங்கே உள்ள துரோகிகள் இருக்காங்க இல்லையா? அதாவது சின்ன சின்ன இயக்கங்கள் இருக்குது. இந்த இயக்கத்தெல்லாம் ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது, சம்மந்தமாக குற்றங்கள் இருக்குது. இப்போ இவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து பாராளுமன்ற எலெக்ஷனில் நின்னாங்க, ஒன்று வேலைக்காக.